அண்ணே, யாருப்பா? இங்க மங்கான்றவங்க இதான் இந்த வீடு தான். யாரும் இல்லைங்களா? இல்ல, பூரா பழனிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி வரதா சொன்னாங்க. என்னன்னு தெரியல. நீங்க யாரு? தெரிஞ்சவங்க தான். அப்படியா? சரி சரி. எப்படியும் அவன் மங்கா வீட்டுக்கு வருவான்னு அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ராத்திரி ஆனந்தம் கூட இருந்தவங்கள ஒருத்தனை பார்த்தேன். ஓ, ஒரு சீட்டு குடியா? முறிய வரல? வணக்கம் பாசு. வணக்கம் பாசு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆஹா, கூட்டு பாட்டு தப்புச்சுரா பாண்டி. ஏய், அங்கே இல்லை. கிட்ட வந்த இங்க இருந்து நான் கூச்சிடுவேன். குதிடா, குதி. இல்லைன்னா நானே உன்னை பிடிச்சி தலை தான் போறேன் இப்போ. எதுக்குடா திருநீங்க? கேள்வியை பாரு, எல்லாம் பணத்துக்கு தாயா. ஏய், என்னடா பேசிக்க கையா வைக்கிற? கேட்கிற கழித்த பதில் கரெக்டா சொல்றோம்ல. கேள்வி கேட்டு பழகு. கைய வைக்கலாம்ல கைய. அங்க பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? அந்த வீட்டுல எங்க ஆத்தா வேலை வந்துச்சு. வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். சரிம்மா, இன்னைக்கு நாங்க பழனிக்கு போறோம். நாளைக்கு நான் வந்து போன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போதும். கட்டு கட்டா பணத்தை பார்த்தேம்மா. இது வரைக்கும் அவ்வளவு பணத்தை நான் பார்த்ததில்ல.
சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். எங்க ஆத்தா என்னமோ சாதாரணமாக தான் சொல்லுச்சு. ஆனா என் தங்கச்சிக்கு தான் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு. உன் தங்கச்சி தான் மங்காவா? யாரு அன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி நடிச்சது அதானே? வெக்கமா இல்ல தங்கச்சியை போய் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு? நடிப்புன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்யா. டேய் டேய் வலிக்குதுல? அப்படித்தான் எங்களுக்கும். ஆனந்தம் எப்படி இதுக்கு சம்மதிச்சான்? மங்காவுக்கு பணம் வேணும், அவனுக்கு மங்கா வேணும். அப்படித்தான். என்னடி சொல்ற? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு தான் நம்ம கஷ்டப்படுறதுங்க? ஏ மாட்டிக்கிட்டா எல்லாமே போயிரும்டி. மாட்டலனா சொல்லு. மாட்டலனா நம்ம வாழ்க்கை மாறிடும்ல. இல்ல மங்கா வேணாம், பயமா இருக்கு. தெரு தெருவா சைக்கிள்ல போய் வெயில் அலைஞ்சு எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. எனக்கு நீங்க மட்டும் போதும். இந்த நாத்தம் முடிச்ச வாழ்க்கை வேணாம். அதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும். எத்தனை பேரை பார்த்து நம்ம ஏங்கி இருப்போம். நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் ஏங்கட்டுமே. அவ சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வான். யாருக்கு சந்தேகப்படாதுக்காகத்தான் உன்னைய நாங்கள் கூப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் பாஸு. உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுக்காகத்தான் எங்கள் அப்பாவுக்கு நாங்களே முட்டையை போட்டோம். அந்த வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குங்கிறது எங்கள் ஆத்தாவுக்கு நல்லா தெரியும். எம்பிட்டு போனோம்? அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து கேரளா. அங்கே சொந்தக்கார நிறைய பேர் இருக்காங்க. அதான் பிளானு. அப்புறம் ஏன் போகல? வீதி அதுக்கு நம்மளோட பவர் ஜாஸ்தியா? அம்மா கொண்டாங்கலையே. ஏ பாண்டி, போலீஸ்காரங்க வராங்க. கையில பணம் இருக்கு, மாட்டிக்கிட்டா சிக்கலா போயிடும். நான் இப்படியே கிளம்புறேன், நீ பாத்துக்க. சரி சரி, நீ கிளம்பு. பணம் பத்திரம். ஏய் விலகு 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 விலகுப்பா. அப்புறம் அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலில் தான். இப்ப ஆனந்த் எங்க இருக்கான்? ஆனந்த் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் மங்கா விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அவனுக்கு போன போடு போடு. ஸ்பீக்கர்ல போடு. போடுறா. சொல்லு. இப்ப எங்க இருக்க நீ? ஆஸ்பத்திரியில. மங்கா அப்படி இருக்கா? அவ அப்படியே தான் இருக்கா. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாத. நீ தான் நம்பர் மாத்திட்டீல, அப்புறம் உனக்கு பயம்? நீ மாத்தல. ஆமால. சரி வை. சரி வா என் கூட. என்னப்பா, நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்ல, திரும்ப என்ன கூப்பிடுற? அதனால தான் சொல்றேன் வா. ம். அடே அப்பா, நம்ம போலீஸ்காரங்க பயங்கர ஃபாஸ்டியா. அதுக்கும் வீட்டு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஏதாவது வீட்டில் திட்டு போச்சுன்னா போலீஸ் முதல்ல அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான் விசாரிப்பாங்க.
அவங்க உங்க அம்மாவை தேடி தான் வந்திருக்காங்க. வா. ஹலோ ஹலோ, என்னடா ஆச்சு? நீ எங்க இருக்க? அந்த கும்பல்ல ஒருத்தனை பிடிச்சிட்டேன். இப்போ ஆனந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி, நீ உடனே கிளம்பி அங்கே போ. அவன் என் கூட தான் இருக்கான். தூங்கு, நல்லா தூங்கு. அவஸ்தைப்படுறது நான் தானே. டேய், உன்னை சும்மா ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் ஃபோன் பண்ணலடா, நீ மாட்டிக்கிறவ. என்னடா சொல்ற? சாருங்க உனக்கு தேடி வந்துட்டு இருக்காயா? எப்படிரா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். பைத்தியமாடா நீ? யோ விட்டாடா நீ? அவ தண்ணி டேங்க்ல தள்ளி விட்டு கொல்ல பார்த்தா உண்மையை சொல்லாம வேலை பண்ண சொல்ற. செத்து தொலைய வேண்டியதானே? நான் எதுக்கு சாகணும்? முடிஞ்சா உன் உசுரை நீ காப்பாத்திக்க. இனி சா இருன்னு நீ சொல்லக்கூடாது. உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன், பாத்துக்க. வந்துகிட்டு இருக்கானா? என்ன செய்ய? விட்டுட்டு போயிடவா? வேற வழி இல்ல. சொல்றா. எங்கடா போயிட்டு இருக்க? கோரிப்பாளையம் தாண்டி அவனை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நானும் வந்துட்டே இருக்கேன்.
எங்க இருக்க? அலங்காநல்லூர் மெயின் ரோட்ல நிக்குதுற ஆட்டோ. இறங்கி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அவசரப்பட்டுறத, நான் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரம் வா.